நீங்கள் அன்றே எம்ஜிஆரோடு இருந்தீர்கள். எம்ஜிஆர் என் கூட இருந்தாண்டா, எம்ஜிஆர் கூட நான் ஏண்டா இருந்தேன். அப்புறம் கலைஞரோடு இருந்தீர்கள், கலைஞர் என் கூட இருந்தாரு. அப்புறம் அவரா பிஜேபி பேச்சு கட்டி நீ ஜெயில போட்டாரு. போக இவர் யாருன்னு நம்ம பார்த்து கொஞ்சம் அப்படி நினைச்சோம், ஜகா அடிச்சோம். அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி நானும் டாக்டருமா உண்டாகும் கொடுக்கப்பட்டோம். இப்ப இனி எத்தனை கட்சி மாற்றுவீர்கள்? பாமகக்கு ஏன் நீங்கள் வரக்கூடாது? தமிழ்நாடு காங்கிரஸ் அட பாமகவோ திமுகவோ அதிமுகவோ உன்ன தாக்காவோ என்ன காக்காவோ இவைகள் எல்லாம் நான் ஏறிய குதிரைகள், சென்ற பாதைகள் அல்ல. இவைகள் நான் ஏறிய குதிரைகள். நான் அடைந்த கொள்கையின் லட்சியத்திற்காக நான் செல்லும் பாதைகள் அல்ல. நான் 1000 குதிரை மாத்துவேன், பாதையை மாத்திரம் நான் தௌஹீதிலிருந்து மாத்திக்கிட்டேன். உன் சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பேன். திமுக மேடையில் எதை சொன்னானோ அதைத்தான் பாமக மேடையிலும் சொல்லுகிறேன். இனி எத்தனை கட்சிக்கு நான் மாற போறேன்னு தெரியல. இவைகள் எல்லாம் நான் ஏறுகிற குதிரைகள். குதிரைகளை நான் மாற்றுவேன், கொள்கையும் லட்சியத்தையும் மாற்றியவன் அல்ல. உனக்கு குதிரை ஏது பாதை ஏதுன்னு தெரியாம குழப்பிக்காத கம்முனோக்காரன் அவன் ஒரு அடி அடிச்சு விட்டான். ஏன்னா அவன் காங்கிரஸ்காரன். இந்த அரசியல் கட்சிகள் என்பது இஸ்லாமியர்கள் ஏறுகிற குதிரையாக இருக்கணும். இஸ்லாமியனை குளிபறிக்கிற குதிரைகளாக முஸ்லிம்கள் இருந்து விட்டார்கள் என்பதற்காக நான் குதிரை ஏறுவனாக இருந்தேன். குதிரை குளிபறி தள்ளியவனாக இருக்க மாட்டேன். நம்ம தலைவர்கள்